சாதம், முருங்கைக்கீரை குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், சுவையான கத்திரிக்காய் பொரியல் சாப்பிடலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவையான கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணணும். 100 கிராம் வெங்காயம், வெங்காயத்தாள் ஒரு 50 கிராம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. ஒரு ஸ்பூனு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஹால் ஸ்பைசி. பிரிஞ்சி இலைக்கா பதில் இது எல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி. பிரிஞ்சி இலை ஒரே ஸ்பைஸ் தான் வரும், இது ஹால் ஸ்பைசி வரும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். கடுகு போட்டுக்கலாம். பிடிக்கும் கொஞ்சம் தண்ணி. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா கொஞ்சம் காஞ்சியும் முறுமுறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. நல்ல வாசம் கம்மன்னு வருது பாருங்கள். இந்த பூண்டு, இந்த பிரிஞ்சி இலை, இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கல செம்ம வாசனை வருது. இப்போது இந்த கத்திரிக்காய் போட்டுக்குவோம். அலசி அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். இப்போ மிளகா போட்டுக்கணும். மிளகாத்தூள் இதெல்லாம், மல்லித்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம். போட்டுக்கணும். ஆகுற வரைக்கும் வதக்கணும். வதங்கணும். இது தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றுது, சும்மா லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். இந்த டேஸ்ட்டுக்கு எதுவுமே கிடைக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலே இப்போவே வதங்கிட வந்துடு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம். ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி போட்டுக்கணும். ஒரு டம்ளர் அப்படி, அவ்வளோதான். இப்போது தண்ணி கொஞ்சம் லைட்டாக எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட சரி எடுத்து வச்சிடணும். ஒரு கருவேப்பிலை போட்டுட்டு, நெய் இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. அளவு இருந்தால் போதும் நெய். இன்னும் மீடியமில் வச்சுக்கோங்க.
பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்.